அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அம்மாப்பட்டினத்தில் நடந்த இஷ்யூ தாங்க ரீசெண்ட் டேஸில். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மெகராஜ் இரவு அன்னைக்கு வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. யாரே அந்த ஜமாத்துலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க அரேஞ்ச் பண்ணி. நல்ல விஷயம். அதில் வந்து ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு டோக்கன் வந்து ஜெராக்ஸ் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சாப்பாடு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஜமாத்துலேருந்து. என்ன பண்ணணும், அட்வைஸ் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டோம். அதுதான் கண்ணியம். விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அசிங்கமாக அவங்க திட்டி, எல்லோரும் சேர்ந்து அசிங்கமாக திட்டி, அது மட்டும் இல்லாமல் ஹிஜாபை கழட்டியிருக்காங்க. ஹிஜாபை கழட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா கொலையாக பண்ணிட்டாங்க. சாப்பாடுங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, அவங்க ஃபேமிலி வந்து வறுமையில் இருந்துக்கலாம். ஜமாத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட குறைய கேட்கணும். என்ன ஆச்சு உங்களுக்கு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, வறுமையாக இருக்கிறீங்களா சொல்லி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி காசு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடுக்குள்ளே வழியை கொடுக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து என்னென்னு போட்டு வச்சுருக்கீங்க. எவ்வளோ அசிங்கமாக தருவாங்க, எல்லாம் போட்டு அறுத்து கிளிக்கிறாங்க. அது 3 நாள் போய் வீடியோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஊர் ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க. ஏங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கை வைக்க யார் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி கை வைக்க, அது ஒரு பெண்மணி மேலே கை வச்சு தப்பு, அது ஹிஜாபா கழட்ட பெரிய தப்பு. நீங்கள் எப்படி பண்ண முடியும்? சரி, இப்போது பார்த்தீங்கன்னா மன உளைச்சலாகி அவங்க எதாவது பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து எல்லா ஜமாத்தாக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ போய் யார் அவங்க மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாமே சேர்ந்து போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கேட்டு அவங்க பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் வறுமையில் இருக்காங்களா, சாப்பாடு வழி இல்லாமல் இருக்காங்களா, அந்த சாப்பாடுக்கு வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு சாப்பாடு வந்து நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். அதுதான் பனிஷ்மெண்ட்டு. நீங்கள் பண்ண தப்புக்கு இதுதான் நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பரவாயில்லை, பிரச்சனைனா ஆகிட்டு போட்டு பார்த்துக்கலாம்.